அனைவருக்கும் வணக்கம். இன்று 2வது நாள். நம்முடைய தலைப்பு சயன்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன், ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கேன். அறிவியல் சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கும்போது, அதாவது when science is researching on the nature of happiness, especially மனிதர்கள் உள்ளே நடக்கின்ற இந்த ஆனந்தம், சந்தோஷம், லாஃப்டர், சிரிப்பு, இதெல்லாம் எப்படி இன்னும் நிறைய மனிதனுக்கு அனுபவிக்க சொல்லி கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்துட்டா அதன் மூலியமாக நாம் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்னொன்று, அதன் மூலியமாக உலகத்தில் நிறைய அமைதி, பீஸ், லவ், அன்பு இப்படிங்கிற விஷயங்களை மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல கோணங்களில் அறிவியலாளர்கள் இந்த சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் பல வருடங்களுக்கு முன்னாடியே இறங்குறாங்க. அந்த மாதிரி இறங்கும்போது அவங்க வெளிநோக்கி விஞ்ஞானம் அல்லது அறிவியல் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதாவது நாம் பள்ளிக்கூடம் போனோன்னா நமக்கு வெளியில் ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது, கார்டு எப்படி வேலை செய்யுது, மோட்டர் என்ஜின் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய லேப்டாப், ஃபோன்ஸு, எலக்ட்ரிக்கல் ஜாமா இதெல்லாம் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு வெளி உலகத்தை நாம் ஆராய்ச்சியில் எடுத்து அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அதே விஞ்ஞானம் தான் இந்த சந்தோஷம் அப்படின்னு வரும்போது உள்நோக்கி பயணிக்கிறாங்க. The direction of analysis, research and enquiry is now turned inwards and no more outwards. அந்த மாதிரி உள்நோக்கி பயணிக்கும்போது இந்த குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது குறையுது, குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அதிகமாகுது. அந்த மாதிரி பலதரப்பட்ட ஆதாரங்கள் உள்ளே மனிதனுக்குள் எந்த மாதிரிலாம் நடக்குது, முக்கியமாக தியானம் செய்யும்போது என்னென்ன மாறுதல்களை இந்த உடல், மனம், அறிவு அப்படிங்கிற இந்த 3 கம்போனன்ட் இருக்குல்ல, இது எந்த மாதிரியான பரிணாமங்களை, அதாவது எவல்யூஷனல் ஆர் சேஞ்சஸை அனுபவிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் பல ரீசர்ச் பேப்பராக பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதைத்தான் நாம் இன்னைக்கு, அதாவது இந்த யோகி போகி 10 நாள் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறோம். அப்போது இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது? அறிவியல் எப்போது வெளிநோக்கி பயணிக்கிறத விட்டுட்டு உள்நோக்கி போகும்போது எந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்குறோம், கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பார்வையில் இறங்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான புது விஞ்ஞானங்கள்லாம் சேருது. சரி, இன்னைக்குள்ள மெட்டீரியலுக்குள்ள நாம் உள்ளே போகலாம். சரி, எப்போ விஞ்ஞானம் சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறத தேடி உள்ளே இறங்கும்போது சந்தோஷம் வருவதற்கு முன்னாடியே மனிதனுக்குள் இன்னொரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட இது ஸ்பான்டேனியஸ்லி ஃபைண்ட் அவுட், அதாவது யதார்த்தமாக அதை ஏற்றுக்கிறாங்க. என்னன்னா, மனிதனுக்கு சந்தோஷம் வருவதற்கு முன்னாடியே ஆசைகள் அப்படின்னு ஒன்று வருதான். Even before you have happiness, human being have desires inside. அப்போ சந்தோஷம் வரணும்னா ஆசைகள் நிறைவேற்றப்படணும். ஆசைகள் நிறைவேறாவிட்டால் மனிதனுக்குள் சந்தோஷம் வருவதில்லை அப்படிங்கிறத ஒரு சின்ன கன்க்ளூஷனாக முதல்ல கற்றுக்கிறாங்க. அடுத்ததா இந்த ஆசைகள் அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்ற ஒரு ரூட் காஸ், ஆரம்ப கட்ட நிலை. அப்படிங்கிறனால இந்த ஆசைகளை 4 முறையாக இல்லை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. முதலில் சென்சஸ், அதாவது புலன்கள் வழியாக வருகின்ற ஆசைகள். நல்ல ஒரு பர்கர் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, பீட்சா ஹட் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, இல்லை ருசியான சாப்பாடு, கேக்கு, ஸ்வீட் சம்மந்தப்பட்ட பொருட்கள். அடுத்ததாக உணர்வுனா நம்மளுடைய இதயத்தில் நம்மளுக்கு உணர்ச்சிகள் வருது இல்லையா, அதன் மூலியமாக நாம் என்ன ஆசைப்படுறோம். ஒருத்தங்களை திருமணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம், நம்மளுடைய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், பெரியவங்க அவங்களுடைய பிள்ளைங்க வீக்கெண்ட்ஸில் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட நிலைகள். அது நிறைவேறினால் நம்மளுடைய உணர்வு அளவில் நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக
அறிவு சார்ந்த ஆசைகள். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்தை இன்வென்ஷன் பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்னுடைய கம்பெனியில். இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட ஆசைகள். அடுத்ததா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆசைகள். எனக்கு என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு ஒரு விஷயம் என்னுடைய அனுபவமாக வரணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். சில பேர் கும்பமேளம் போவாங்க, சில பேர் பில்கிரிமேஜ் பாத யாத்திரைகள் போவாங்க, இன்னும் சில பேர் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சேரிட்டி அப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதை அவங்க உள்ளுக்கு எடுக்கும்போது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, வெனவர் ஐ சர்வ் பீப்புள், எப்போதெல்லாம் நான் அடுத்த மனிதனுக்கு சேவையாக அமைகிறேனோ அது எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆன்மீக ஆசை, ஆன்மீக சந்தோஷமாக உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க. ஆக 4 விதமாக விஞ்ஞானம் நம்மளுடைய ஆசைகளை பிரிக்குது. அது ஃப்ரம் சென்சஸ், புலன்கள் மூலமாக வருகின்ற ஆசைகள். அடுத்தது ஹார்ட், நம்மளுடைய இதயத்தில் உதிக்கும் உணர்வுகள் மூலமாக வருகின்ற ஆசைகள். அடுத்தது அறிவு சார்ந்த ஆசைகள். கடைசியாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆசைகள். இது எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்தில் நிறைவேறினால் நமக்கு சந்தோஷமும், நிறைவேறாவிட்டால் அதில் நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை. அப்போது ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷத்தை புரிஞ்சிக்க போகும்போது இந்த பர்டிகுலர் ஆசைகள் தான் முதல் காரணம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறாங்க. அதனுடைய 4 கேட்டகரி இதுதான். அடுத்ததாக என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அறிவியல் அதிகமாக வெளிநோக்கி தான் அதனுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல வருஷமாக இருந்தது. அப்போது கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் விஞ்ஞானிகள் நம்பிக்கிட்டு வந்திருந்தாங்க. கண்ணில் ஒரு விஷயம் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் கணக்காகுது, ஸ்டட்டிஸ்டிக்காக அதை எடுத்து அந்த கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணி காமிக்குது, அப்படி இருந்ததுன்னா அது உண்மை அப்படிங்கிறது லெவலில் தான் இந்த விஞ்ஞானம் பல வருடங்களாக ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போது அவங்க உள்நோக்கி பயணிக்கும்போது மனிதனுக்குள் இந்த அறிவு, புலன்கள், உணர்ச்சிகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் உதிக்கும் போது எந்த மாதிரியான உள்ளே இருக்கின்ற பாடி ஆர்கன், அதாவது உடல் உறுப்புகள் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை வேலை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல செக்ரிகேட் பண்ணுறாங்க, பிரித்து பார்க்குறாங்க. அதில் எண்ணங்கள் நம்மளுடைய மூளையில் தான் அதிகமாக ப்ராசஸ் செய்யப்படுகிறது. உணர்வுகள் நம்மளுடைய இதயத்தில் அதிகமாக ப்ராசஸ் செய்யப்படுகிறது. அறிவு சார்ந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாம் யோசிக்கும் போது நம்மளுடைய மரபணுக்களில் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறதையும், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூளை, இதயம், டிஎன்ஏ இது மூணும் ஒன்றா சேர்ந்து இயங்கும்போது அது காலம் அகண்டம், பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அறிவியலாளர்கள் இந்த முதல் 3 விஷயம், அதாவது நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய அறிவு, அது மூணும் எங்கே ப்ராசஸ் ஆகுது? பிரெயினில் ப்ராசஸ் ஆகுது, எண்ணங்கள் மூலியமாக, நம்மளுடைய இதயத்தில் உணர்ச்சிகள் மூலியமாக, நம்மளுடைய மரபணுக்களில் இன்டெலிஜென்ஸ், அறிவு சார்ந்த விஷயங்கள் வாரியாக அது ப்ராசஸ் ஆகுது. இந்த 4வதான ஸ்பிரிச்சுவல் இருக்குல்ல, அது போக போக இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்தா தான் அது உங்களுக்கு விளங்கும். அதனால் நானே அந்த பர்டிகுலர் செக்ஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இந்த பேசிக் அப்படிங்கிறத மட்டும் நாம் இன்னைக்கு ப்ரோக்ரெசிவாக புரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளுடைய முதல் கட்ட புரிதல் எங்கே இருக்கணும்? மூளை, இதயம், மரபணுக்கள். அதுலேயும் முதல் கட்டமாக நம்மளுடைய மூளை பகுதிக்கு தான் முதல்ல வரும். இந்த மூளையானது அதிகமாக எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணுது. அதிலும் புலன்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை தான் அதிகமாக ப்ராசஸ் பண்ணுது. சரி, நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த பாடி, மிச்சம் மீதி இருக்கின்ற உடல் உறுப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம். நமக்கு சதை மண்டலங்கள் நிறைய இருக்குது. we have more muscles in our body. இந்த சதை மண்டலங்கள் ரொம்ப ரொம்ப டைனி சாஃப்ட் மசில் ஃபைபர்ஸ்னால ஆனது. இந்த மசில் ஃபைபர்ஸ்
மூளையில் கிடையாது. மூளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான நியூரான்களால் ஆனது. இந்த மூளையை நாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம். அதாவது நம்மளுடைய மண்டையில் ஏதாவது சர்ஜரி மாதிரி போட்டு மண்டை ஓடை திறந்து மூளையை கை வச்சு அமுத்தினாலும் அதற்கு வழி தெரியாது. ஏன்னா மூளையில் பெயின் ரிசெப்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது வலியை கிரகிக்கக்கூடிய ரிசெப்டர்னு சொல்லுவாங்க, என்டனா மாதிரி, அது கிடையாது. ஆனால் உடம்பில் இருக்கின்ற எல்லா வழிகளையும் எல்லா சந்தோஷத்தையும் கிரகிக்கக்கூடிய ரிசெப்டர்ஸ் எல்லாமே மூளையில் தான் இருக்குது. இருந்த போதிலும் மூளைக்கு வழி தெரியாது. காரணம், மூளை அது மசில் ஃபைபர்ஸ்னால ஆனதில்லை. அதோட பெயின், வலியை உணர்கின்ற எந்த ஒரு ரிசெப்டரும் அங்கே இல்லை. அப்போது நம்மளுடைய மூளை மிக பெரிய அளவில் இங்கே தான் மற்ற உடல் உறுப்புகளோடு வேறுபடுகிறது. சரி, இந்த மூளையில் இருக்கின்ற நியூரான்கள் மசில் ஃபைபர்ஸ் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா? நான் 2 விதமான படம் போட்டிருக்கேன். மசில் ஃபைபர்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதோட மூளையில் இருக்கின்ற நியூரான்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். மசில் ஃபைபர்ஸ் அந்த ரெட் கலர் பிக்சரில் இருக்கும். நியூரான்கள் அப்படிங்கிறதுல கீழே அதுக்கு அடுத்து உள்ள பிக்சரில் இருக்கும். இந்த நியூரான் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மூளையில் 100 பில்லியன் கணக்கில் உள்ளே இருக்கிறது. ஒருவன் முட்டாளாக இருந்தாலும் சரி, ஒருவன் மிக சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, நம் எல்லோருக்குமே ஏறக்குறைய சரிசமமாக இந்த 100 பில்லியன் கணக்கு நியூரான்கள் உள்ளே இருக்கின்றது. இது இருக்குது உண்மைதான். ஆனால் இதனுடைய சிறப்பு என்னன்னா, ஒரே ஒரு நியூரான், அதனுடைய படம் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நியூரான் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் மாதிரி இருக்குது. அது இன்னும் பல நியூரான்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்குறீங்கல்ல. விஞ்ஞானிகள் இதை ஒரு ஆவரேஜ் கணக்காக சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஞ்ஞானி, ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் இன்னொரு நியூரோ சயின்டிஸ்ட் கூட இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஜெனரலாக ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ஒரு நியூரான் குறைந்தது 5 to 15 கனெக்ஷன் மினிமம் அதனால் செய்ய முடியும். சரி, அந்த மாதிரி செய்யுதுன்னா அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரே ஒரு நியூரான் ஒரு நூல் நிலையத்திற்கு சமம். அதில் இருக்கின்ற இன்ஃபர்மேஷன், அதில் இருக்கின்ற தகவல்கள், அதில் இருக்கின்ற டேட்டா. 1 நியூரான் இஸ் ஈக்குவல் டு an entire library. இந்த என்டையர் லைப்ரரி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு? லைப்ரரி ஆஃப் பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் நிலையம் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப பெரிய நூல் நிலையம். இதனுடைய புத்தகங்களே அவ்வளோ நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இந்த ஒரு நியூரானுக்கு ஒரு நூல் நிலையம் அளவு இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அது எப்படி அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். சரி, இந்த நியூரான் இருக்கு இல்லையா, எப்படி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஒரே ஒரு நியூரானில் கிரகித்து சேகரித்து வச்சிருக்கு? நம்மள இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நாம் ஏன் முட்டாளாக இருக்கோம்னு நினைக்கிறோம்? நமக்கு ஏன் கணக்கு வர மாட்டேங்குது? நமக்கு ஏன் விஞ்ஞானம் வர மாட்டேங்குது? நமக்கு ஏன் சில விஷயங்கள் ஞாபக மறதியில் கூட இருக்குது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வருவேன், விளக்கங்கள் வாரியாக. நம்முடைய நியூரான் இருக்கு இல்லையா, அது எப்படி இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரித்து வைக்குதுன்னா, நான் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன். அப்போது வேலைக்கு போகும்போது நான் போகின்ற பாதையில் சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த சைன் போர்ட்ஸில் நான் எந்த திசையை நோக்கி போகிறேனோ அந்த பர்டிகுலர் சைன் போர்டை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பேன். வருடக்கணக்காக அதே பாதையில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஜெனரல் கன்க்ளூஷனாக, ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் உள்ளே வச்சுருப்பேன். ஆனால் நம்முடைய மூளையை பொறுத்த வரையில் அது வித்தியாசமாக பார்க்குது. எப்படி என்றால், மூளை ஏற்கனவே புலன்கள் வாரியாக வருகின்ற தகவல்களை தான் அதிகமாக ப்ராசஸ் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன். கண்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கண்களிலும்
தலா 10 பில்லியன் பிட்ஸ் ஆஃப், அதாவது டைனி பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய கண்கள் உள்வாங்குது. எதை பற்றி? ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். எதுக்குப்பா 10 பில்லியன் டாட்டா இன்ஃபர்மேஷன் உள்ளுக்கு வேணும்? அதாவது உங்கள் முன்னாடி இப்போது உங்களுடைய ஃபோனே இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த ஃபோன் உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஒரு ஃபோன் அப்படின்னு நீங்கள் ஜெனரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பீங்க. ஆனால் நம்முடைய மூளையை பொறுத்தவரை 10 பில்லியன் இன்ஃபர்மேஷன் வலது கண்லேயும் இன்னொரு 10 பில்லியன் இன்ஃபர்மேஷன் இடது கண்லேயும் வருதுன்னா எதை பற்றி என்றால் உங்களுடைய ஃபோனுடைய கலர் என்ன, அதில் எட்ஜஸ், அதாவது ஓரத்தில் என்ன கலர் இருக்குது, இதில் இருக்கின்ற எழுத்துகளின் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் ஒன்றோடு ஒன்று எத்தனை, உங்களுடைய ஃபோனும் உங்களுடைய கையிலிருந்து உங்களுடைய மார்பு, கழுத்து, கண்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, உங்களுடைய ஃபோன் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ், நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், இல்லை கிச்சனில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபோனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுடைய ஃபோனில் வேறு எந்த மாதிரியான கலர் மாற்றங்கள், அதாவது ஷேடிங்ஸ், அதெல்லாத்தையுமே சின்ன 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 இன்ஃபர்மேஷனாக இன்னும் நிறைய லெவலில் உங்களுடைய கண்கள் உள்வாங்குது. அதை எதையுமே ஃபில்டர் பண்ணாமல் உள்ளே டைரெக்டாக போய் ஆழ்மனது அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய நியூரான்கள் உங்களுடைய மரபு அணுக்கள் கூட சேர்ந்து வேலை செய்யும் போது அது ஆழ்மன ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சின்னதாக எக்ஸாம்பிள் கொடுத்து நான் விளக்குறேன். இன்றைக்கி மூளையை மட்டும் இப்படி புரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் உங்களுடைய ஒரு நியூரான் பல கோணங்களில் 360 டிகிரி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 11 டைமென்ஷனில் உங்களுடைய புலன்கள் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் உள்ளே வாங்குது. ஆனால் நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது மேலோட்டமாக இருக்கிறனால மட்டும்தான் நாம் இந்த 10 பில்லியன் இன்ஃபர்மேஷனையும் இன்னொரு 10 பில்லியன் இன்ஃபர்மேஷன் இடது கண்ணு வலது கண்ணு இருக்கு இல்லையா, இதை வெறும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் தான் நான் கையில் வச்சுருக்கேன், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுடைய பிரெயினில் இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுடைய பிரெயினில் இன்றைக்கி சாவியை எங்கே மிஸ்டேக்காக வச்சிட்டீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுடைய பிரெயினில் நேற்று படித்த பாடத்தின் முக்கியமான விஷயம் அதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுடைய பிரெயினில் எக்ஸாமில் வராத கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் கூட உங்களுடைய பிரெயினில் இருக்குது. உங்களுடைய பிரெயினில் எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் இருக்குது. எதெல்லாம் தேவை இருக்குது, அதனால் உங்களால் ஞாபகப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. எதெல்லாம் தேவை இருந்தும் ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி தவிக்கிறீங்கள, அந்த விஷயமும் பர்ஃபெக்டாக உங்களுடைய நியூரான்களில் ஒவ்வொரு நொடியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி இருந்தும் நமக்கு ஏன் ஞாபக மறதி வருது? நமக்கு ஏன் ஆன்சரில் எக்ஸாம் கொஸ்டினில் படபடுத்து போனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஆன்சர் வெளியே வர மாட்டேங்குது? அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும். சரி, நம்மளுடைய நியூரான்கள் நம்முடைய மூளையில் எப்போதுமே ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு தான் இருக்குது. ஒன்றோடு ஒன்று கனெக்ஷனில் தான் இருக்குது. ஒன்றோடு ஒன்று இன்ஃபர்மேஷனை ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல் பரிமாறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அது உங்களுடைய சும்மா ஒரு நாலேஜுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு செட்ஸ் ஆஃப் நியூரான், அதாவது ஒரு ஜோடி, அதனுடைய பிக்சர் அடுத்ததாக அந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்துள்ளது. அங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, 2 நியூரான்கள் வருது. ஒன்று மேலேருந்து வருது, இன்னொன்று கீழேருந்து வருது. இந்த படத்தில் அப்படி தான் இருக்குது, அதனால தான் நான் அப்படி விவரிக்கிறேன். ஆனால் இரண்டும் வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, கிட்ட தான் வருதே தவிர ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு நியூரான் நான் சாவியை எங்கே வச்சுட்டேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இன்னொரு நியூரான் சாவி இங்கே தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தகவலை வைத்திருக்கின்ற ஒரு நியூரான். இது இரண்டும் ஒன்றா சேர்ந்து இன்ஃபர்மேஷனை பரிமாற பார்க்கும். அந்த இன்ஃபர்மேஷன் பரிமாறுகின்ற கேப் இருக்கு இல்லையா,
அந்த 2 நியூரானும் மீட் பண்ணும்போது நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து சினாப்டிக் கேப் அப்படின்னுவாங்க. இது அறிவியல் டேர்ம்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் இதுதான்ப்பா சாரம், இதுதான் எசன்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி, மறுபடியும் இங்கே வருவோம். இந்த நியூரான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில்ல, அது நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான புள்ளி புள்ளியாக சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த இடத்துல டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உள்ளே சுரக்கும். அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா, ஒரு நியூரானில் இருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல்களை பரிமாறுறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு ஹார்மோன் வரும். அது என்ன ஹார்மோன் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளக்குறேன். அப்போது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நமக்கு மூளை இருக்குது, மூளை நியூரான்களால் ஆனது. நமக்கு உள்ள 100 பில்லியன் நியூரான்கள் இருக்குது. ஒவ்வொரு நியூரானும் ஒரு பிரிட்டானிக்கா லைப்ரரிக்கு சமம். அந்த ஒரு நியூரான் குறைந்தபட்சம் 5 கனெக்ஷன்லேருந்து 15 கனெக்ஷன் செய்ய முடியும். அப்போ எவ்வளோ ரிச்சாக இருக்குது உள்ளுக்கு. அந்த ஒரு செட்ஸ் ஆஃப் நியூரான் எப்படி தகவலை பரிமாறுதுன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு நியூரான், அதுக்கேற்ற சொல்யூஷன் இருக்குது, அது இன்னொரு நியூரான். இது ரெண்டும் உள்ளே மீட் பண்ணும்போது பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன், அதாவது சாவி இங்கே தான் மறந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு நியூரான் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கிற நியூரானுக்கு வந்து பாஸ் பண்ணோம். அந்த இன்ஃபர்மேஷன் பரிமாறணும்னா உள்ளுக்கு டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கணும். டோப்பமீன் இல்லைன்னா இந்த நியூரான்கள் தகவல்களை பரிமாறாது. தகவல்களை பரிமாறவில்லை என்றால் நீங்கள் வச்ச சாவியை, நீங்கள் படித்த ரிவிஷன் பண்ண பாடத்தை நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அதைத்தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்ததாக உங்களுடைய பார்வைக்காக 2 நியூரான்கள் எப்படி பேசிக்கொள்கிறது இல்லை தகவல்களை பரிமாறுது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கட்ட விளக்கம் என்னன்னா, இந்த நியூரான்கள் உள்ளே நிறைய இன்ஃபர்மேஷனை எப்போதுமே பரிமாறிக்கிட்டு தான் இருக்குது. தே ஆல்வேஸ் டாக் டு ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க நியூரோ சயின்ஸில். ஸோ இந்த பர்டிகுலர் நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும்போது சரியான கெமிஸ்ட்ரி உள்ளுக்கு இருக்கணும். உதாரணமாக சொல்ல போனால், நான் உங்களுக்கு காடி என்ஜின் அனலாஜின்னு போட்டிருக்கேன். காடி நம்ம பாய்க்கும் போது, கார் நம்ம பாய்க்கும் போது ரொம்ப நாளைக்கு உழைக்கணும்னா அதை நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். மெயின்டெனன்ஸ்காரங்க, அந்த மெக்கானிக் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுத்து மாற்றுற ஒரு விஷயம்னா காடியில் இருக்கின்ற லியூப்ரிகன் ஆயில், கரப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் என்ஜினில் தரமான லியூப்ரிகன் ஆயிலை நாம் ஊற்றினாதான் அந்த என்ஜின் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இதே அது உள்ளுக்கு நாம் மணல் எடுத்து கொட்டணும்னு வச்சுக்குவோமே, அந்த காடி ஸ்டார்ட் பண்ண உடனேயே உள்ளுக்கு கரடுமுரடுன்னு வேலை செய்ய ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் புகையும் வந்துடும், உள்ளுக்கு உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிடும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நம்மளுடைய மூளையில் இருக்கின்ற நியூரான்கள் இருக்கு இல்லையா, இந்த நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும்போது சரியான கெமிஸ்ட்ரி இருக்கணும். எப்படி காடி உள்ளுக்கு மணல் போடக்கூடாதோ, லூப்ரிகன் தான் இருக்கணுமோ, அப்போ தான் காடி ஸ்மூத்தாக வேலை செய்யுமோ, நம்மளுடைய மூளையில் டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று சிறப்பாக ரொம்ப அதிவேகத்தில், மின்னல் வேகத்தில்னு சொல்லுவாங்க நியூரோ சயின்டிஸ்ட். The exchange of information is happening in the rate of or speed of light அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பமீன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நியூரான்கள் ஸ்மூத்தாக இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நேற்று விஷயம் நான் என்ன படித்தேன், காடி சாவி நான் எங்கே வச்சேன், ஏற்கனவே நான் வந்து இந்த வாரம் என்ன செய்யணும்னு நினச்சேன், அதெல்லாம் டாஸ்கில் வந்து போட்டாச்சு, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் வந்து செய்யணும்,
அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய மூளையே ஸ்மூத்தாக எடுத்து உங்களுடைய மேல் மனதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வைக்கும். ஆனால் அப்படி அது நடக்கலைன்னா உங்களுடைய நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளாது. சரி, இதற்கு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்குறேன். நியூரோ சயின்ஸில், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில், 2 நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று தகவல்களை மிக மிக வேகமாகவும் சிறப்பாகவும் பரிமாறும்போது அதற்கு பெயர் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. இணைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் அதே நியூரான்கள் கிட்ட வரும்போது, ஒன்றோடு ஒன்று தகவல்களை பரிமாறும் நோக்கத்தோடு வரும்போது, அந்த பர்டிகுலர் இடத்துல காடியில் மணல் இருக்கிற மாதிரி வேறு ஒரு ஹார்மோன் இருந்ததுன்னா, அந்த ஹார்மோன் என்ன நான் சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் பரிமாறப்படாது. அதாவது அந்த இடத்துல இணைப்பு துண்டிக்கப்படும், அந்த இடத்துல தகவல்கள் பரிமாறப்படாது. அப்போது ஃபியூஷன் நடக்காது இல்லையா? ஒரு விஷயம் நடக்க பார்க்குது, அதை ஒரு விஷயம் தடுக்குது என்றால், நமக்கு ஆங்கிலத்திலோ இல்லை அறிவியலிலோ இந்த கான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்குவோம். CON அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு தடையாக இருக்கிறது. அப்போது இந்த 2 நியூரான்கள் ஒன்று சேரும்போது அதற்கு பேர் ஃபியூஷன் என்றால், அதற்கு தடையாக இருக்கும்போது அதை கான்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதை தினசரி வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக பாய்க்கிறோம். கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு, நான் இதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் நியூரானல் ஃபினாமினா, அதாவது மூளையில் நடக்கின்ற, முக்கியமாக நியூரான்களுக்குள்ளே நடக்கின்ற ஒரு அனுபவ நிலை. இந்த தகவல்கள் பரிமாறாமல் போனால் கன்ஃபியூஷன், தகவல்கள் உள்ளே பரிமாறப்பட்டால் ஃபியூஷன். இந்த தகவல்கள் பரிமாறினால் உள்ளே நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ள எல்லா விதமான டாட்டாவும் உங்ககிட்ட இருக்கும். அதை ஸ்மூத்தாக ஆக்சஸ் பண்ணி நீங்கள் சாதிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. முக்கியமாக ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க வச்சுக்கோமே, உங்களுடைய பெரிய சாதனை என்ன? எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க, ரிவிஷன் பண்ணுவீங்க, டியூஷன் போவீங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய பிரெயினில் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போகும்போது இந்த நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டால் உங்களால் நிச்சயமாக அந்த எக்ஸாமை சிறப்பாக செய்ய முடியும். இதே மாதிரி தான் மற்ற 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 காரியங்களும். அப்போது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய மூளையில் இந்த ஃபியூஷன் அப்படிங்கிறது அதிக அளவு நடக்கணும், அதற்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத போக போக கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு துணையாக இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் போக போக கண்டுபிடிக்கிறாங்க. அதில் கண்டுபிடிச்சது என்னென்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த 2 நியூரான்களும் இல்லை நிறைய நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று தகவல்களை பரிமாறணும்னா 2 நியூரான்களுக்கு நடுவே இருக்கின்ற அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த டோப்பமீன் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கணும். டோப்பமீன் அப்படிங்கிற கெமிக்கல் நீங்கள் அமைதியாக, சந்தோஷமாக, ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி நேரத்தில் இந்த டோப்பமீன் அப்படிங்கிற ஹார்மோன் உள்ளுக்கு தானாகவே சுரக்குது. அப்போது நமக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படணும்னா நம்முடைய மூளையில் இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு ரசாயன மாற்றம் முதல்ல உள்ளுக்கு இருக்கணும். அந்த ரசாயன மாற்றத்துக்கு இந்த ஒரு ஹார்மோன் பேர் டோப்பமீன் அப்படிங்கிற ஹார்மோன் உள்ளுக்கு சுரக்கணும். இந்த ஹார்மோன் எப்போது நமக்கு இருந்ததுன்னா நமக்கு எக்ஸாமில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது. நம்ம பயிற்சி மன்னிக்கணும், நம்மளுடைய எக்ஸாமை பரீட்சையை ஒழுங்காக எழுதுறதுக்கு, இல்லை ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கணுமா, அதனுடைய மெமரி சூப்பராக வேலை செய்யும். நமக்கு புதிய ஐடியாக்கள் எல்லாமே புது கோணங்களில் கோர்த்து கொடுக்கறதுக்குள்ள எல்லா வசதிகளும் கற்பனை ரூபத்தில் உள்ளே உதிக்கும். அப்போது இந்த டோப்பமீன் அப்படிங்கிறது எப்போ சுரக்கும்? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா, நிம்மதியாக இருந்தீங்கன்னா, இதெல்லாம்
நடக்கும்போது உணர்வு பூர்வமாக உங்களுக்கு இந்த ஃபியூஷன், அதாவது நியூரான்களின் இணைப்பு அதிவேகத்தில் உள்ளே நடக்கும். அதே சமயத்தில் இந்த நியூரான்கள் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா, உள்ளுக்கு இன்னொரு ஹார்மோன் வருது. அதற்கு பெயர் கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் வர்ணத்தில் ஒரு படம் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சிம்பிளாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹார்மோன் நாம் எப்போல்லாம் கவலைப்படுகிறோமோ, இல்லை உடல் அளவில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமோ, மனதளவில் ஏதாவது இறுக்கங்கள் இருக்கிறதோ, அறிவு அளவில் ஏதாவது நமக்கு தெளிவுகள் இல்லை குழப்பங்கள் இருக்கிறதோ, நம்முடைய உடம்பில் இந்த, அதாவது முக்கியமாக மூளையில் இந்த கார்டிசால் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்கப்படுது. இந்த கார்டிசால் ஏற்கனவே நான் உங்களுக்கு காரினுடைய என்ஜின் எக்ஸாம்பிள் அனாலஜி கொடுத்தேன் இல்லையா, இது 2 நியூரான்களுக்கு இடையே மணல் மாதிரி போய் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை பரிமாறுவதற்கு தடையாக அமைஞ்சிரும். இட் வில் ஆக்சுவலி பிளாக் any information that is supposed to be transferred from one neural synapse to another neural synapse. அப்போது நாம் ஏதாவது ஒரு பாடம் படிச்சிட்டோம், எக்ஸாமுக்கு போகிறோம். எக்ஸாமுக்கு போகும்போது படபடப்போட பயத்தோடு போனோன்னா அந்த ஃபீலிங் வரும்போது உள்ளுக்கு என்ன ஹார்மோன் வரும்? கண்டிப்பாக டோபமைன் வராது. அப்போது உள்ளுக்கு கார்டிசால் தான் அதிகமாக இருக்கும். நாம் படிச்சிருப்போம், நல்லாவே படிச்சிருப்போம், இல்லை சரியாக கூட படிக்காமல் கூட இருக்கலாம். நல்லா படித்து இருந்தாலும் நமக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்டில், இல்லை ஒரு நபரை மீட் பண்ண போகிறோம் ஒரு சேல்ஸ்க்காக, நாம் அங்கே போகும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு விதமான அன்ஈஸி ஃபீலிங்கோடு போகிறோம். எங்கே நமக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களோ நம்மளுடைய ப்ராடக்டை, அந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த உணர்ச்சிகளை உங்களுக்கு அதிகமாக பேட் ஃபீலிங்காக தான் உள்ளுக்கு அமையும். அதனால் உள்ளுக்கு கார்டிசால் இருக்கும்போது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா, நீங்களே உங்களை அறியாமல் சொதப்பிடுவீங்க. இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போகிறீங்க, ஒரு நியூஸ் மீடியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு படபடப்பை உண்டாக்குதா, அந்த டைமில் உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சரியாக ஃப்ளோ ஆகாது. அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, கடைசி நேரத்தில் தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா படபடப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் ஐடியாவாக வந்து அமையாது. அதுக்கு அடுத்து கற்பனை திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த நியூரான்கள் அதிக அளவு பேசினா மட்டும்தான், ஒன்றோடு ஒன்று இன்ஃபர்மேஷனை பரிமாறினா மட்டும்தான் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வதற்கு புதிய வேலை வேணுமா, அது எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் மற்றவர்களிடம் கேட்குறீங்களோ இல்லையோ, உங்கள் பிரெயினே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ளுக்கு இருக்குது, ஆனால் கனெக்ட் ஆகாத பட்சத்தில் உள்ளே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் உங்கள் மேலே, உங்களுக்கு நிறைய பதட்டம் உங்களுக்குள்ள, அதையும் தாண்டி வெளியிலிருந்து யாராவது உங்களை நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, நீ எதுக்கும் உருப்பட மாட்ட, இல்லை உனக்கு எப்போதும் இந்த சோம்பேறித்தனம் தான், இப்படின்னு நெகட்டிவ் வாய்ஸஸ் நிறைய நீங்கள் வெளியிலிருந்து கேட்டு அது உள்ளுக்கு இன்டர்னலாக ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு ரெக்கார்டர் மாதிரி. இந்த மாதிரியான மனோபாவத்தில் இருந்தால் உங்களுக்கு உள்ளே கார்டிசால் அப்படிங்கிற ரசாயனம் ஹார்மோன் தான் உள்ளே சுரக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய மூளை அதிவேகத்திலோ இல்லை அபார சக்தி இல்லை ஆக்கப்பூர்வ திறன் கிரியேட்டிவ் பவர் அப்படிங்கலாம் வெளியாகவே ஆகாது உங்கள்கிட்ட இருந்து. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டாலும் சரி, ஒருவன் அறிவாளி என்று நினைத்து கொண்டாலும் சரி, இந்த இரு தரப்பினருக்கும் ஈக்குவலாக தான் கடவுள் உள்ளே ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுருக்காரு. அதாவது சந்தோஷமாக இருந்தால், பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நாம் எதிர்நோக்கினால், உள்ளுக்கு இந்த 2 ஹார்மோன்கள் அந்த தருணத்திற்கு ஏற்ற மாதிரி சுரக்குது. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நியூரல் இணைப்புகளை இன்னும் அதிவேகத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய டோபமின் சுரக்குது.
இதே உங்கள் வாழ்க்கையை பற்றி ரொம்பவும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்கள பற்றி கவலைப்படுறீங்க, இல்லை உங்கள் தொழிலை பற்றி கவலைப்படுறீங்க, எதையாவது பற்றி உங்ககிட்ட நீங்கள் உள்ளே போட்டு குழப்பிக்கிறீங்களா? அதையும் தாண்டி வெளியே சீரியல் பார்க்குறது, ட்ராமா பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை தாக்குதா? இல்லை சோஷியல் மீடியாவில் இல்லை நியூஸில் ஏதாவது அசம்பாவிதங்களை பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்களா? அது உங்களுடைய புலன்கள் உள்வாங்குதா? இதெல்லாம் உள்ளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உங்களால் இந்த பர்டிகுலர் பிரெயின் அப்படிங்கிற நியூரல் நெட்வொர்க் வாய்ந்த இந்த அற்புதமான லைப்ரரியை முழுமையாக உபயோகிக்க முடியாது. அப்படிங்கிறத தான் விஞ்ஞானிகள் ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து முன் வைக்கிறாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்னா, ஆரம்பத்திலே விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, மனிதனுக்கு சந்தோஷமாக இன்னும் இருக்கிறதுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த கட்டத்தில் அவங்க அதற்கு ஆசைகள் தான் முதல் காரணம் அப்படிங்கிறாங்க. அது நிறைவேறிடுச்சுன்னா சந்தேகங்கள் இல்லாமலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு இடையில சிந்தனை செய்யணும், செயல்கள் புரியணும் இல்லையா? அதற்கு உங்களுடைய மூளையில் இந்த இன்ஃபர்மேஷன் பரிமாறப்படணும். அது நடக்கலைன்னா ஆசைகள் நிறைவேறாது. ஆசைகள் நிறைவேறாவிட்டால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அப்போ இன்னைக்குள்ள எசன்ஸ் என்ன? இன்னைக்குள்ள சாரம் என்னன்னா, த எசன்ஸ் ஃபார் டுடே இஸ், பெரியவங்க என்ன சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லையாம், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதாவது ஒரு கார் வாங்கினா, ஒரு ஃபோன் வாங்கினா, ஒரு அவன் வாங்கினா நமக்கு யூசர் மேனுவல் கிடைக்குது. அப்போது நாம் உபயோகிக்கின்ற பொருட்களுக்கு கூட சரியாக உபயோகிக்கணும் அப்படிங்கிறத மேனுஃபேக்சர் எண்ணத்தில் கொண்டு நமக்கு யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிறந்ததிலிருந்து இன்று வரை விஞ்ஞானம் நாம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த உடம்பில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, அதை எப்படி உபயோகிக்கலாம், அதை எப்படி ட்வீக் பண்ணலாம், இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஞ்ஞானத்தை நம்மளுடைய எடுகேஷன் சிஸ்டம் இந்த அளவுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல. இதை இன்றைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய பப்ளிஷ்ட் மெட்டீரியல்ஸில் இப்படித்தான் போட்டிருக்காங்க. இதை யாருமே ஐயோ சயின்ஸ் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 10 நாள் கிளாஸாக நான் கொடுத்துக்கிட்டு வரேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு புரிஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக உதவியாக இருந்தது. அப்போது ஒரு கவலையாக நான் இருக்கேனா, எனக்கு ஐடியா வரமாட்டேங்குதா, என்னை நானே நான் வந்து டிசிப்ளினாக இல்லை நான் எனக்கு கர்மா போன ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்தில் வரைக்கும் என்னை பாதிக்குது, இல்லை எனக்கு யாரோ மந்திரம் செஞ்சு வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா உள்ளுக்கு என்னுடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த பர்டிகுலர் சந்தேகங்கள் வரும்போதோ இல்லை குழப்பங்கள் வரும்போதோ என்னுடைய மனோபாவம் சந்தோஷமான நிலையில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உதாரணமாக என்னுடைய சயின்ஸு இல்லாட்டி மேத்ஸ் நான் ஃபெயில் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், குற்ற உணர்ச்சியாக. நான் குற்ற உணர்ச்சியாக அதை ஃபீல் பண்ணுறேன்னா என்னுடைய பிரெயினை நான் இன்னும் கார்ட்டிசாலில் ட்ரெயின் பண்ணுறேன். அப்போது எவ்வளோ தான் நான் ட்ரெயின் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எனக்கு மேத்ஸ் வரப்போகிறதில்ல, எனக்கு சயின்ஸ் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்டுமே எனக்கு ஒத்தே வராது. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த அந்த மேத்ஸ்லேருந்து நான் ஆரம்பித்தேன்னா, அந்த சயின்ஸ்லேருந்து நான் ஆரம்பித்தேன்னா என்னுடைய பிரெயினை நான் ட்ரெயின் பண்ண முடியும். இந்த பாரு, இந்த பர்டிகுலர் விஷயம் உன்னால் செய்ய முடியும், அந்த செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன்ல, அது ஒரு குட் ஃபீலிங், அது ஒரு நல்ல மனோபாவம். அந்த ஒரு சின்ன ஃபீலிங்லேருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற இணைப்பு கனெக்ஷன்ஸை இன்னும் ரிச் ஆக்கலாம், அதிகமாக்கலாம். அப்போது என்னுடைய பிரச்சனை நான் டியூஷனுக்கு போனேன் சரியாக கற்றுக்கல, இல்லை எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பாடத்தை ப்ராசஸ் செய்கின்ற மூளை இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல, எனக்கு இப்போ தெரியும். எப்படி? ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளும்போது
ஒரு நல்ல அப்ரோச் ஆஃப் மைண்ட் செட் அங்கே இருக்கணும். எடுத்த உடனே எனக்கு சரியாக வராது, எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு ஜியோகிராஃபி வராது, எனக்கு ஆர்ட்ஸே வராது, எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரெயின் உங்களுக்கே உதவி செய்யாது. கார் நாம் வாங்கினாலும், கார் இன்னைக்கு ஸ்மார்ட் கார் ஆயிருச்சு, நம்மளுடைய ஃபோன் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆயிருச்சு. இருந்த போதிலும் நாம தான் அதனுடைய ஆப்ரேட்டர். அதே மாதிரி மூளையில் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கிறது. அந்த 100 பில்லியன் நியூரான்களும் ஒவ்வொன்றும் பிரிட்டானிக்கா லைப்ரரிக்கு சமம். அவ்வளோ அறிவு உள்ளுக்கு இருக்கு. இருந்த போதிலும் இந்த பிரெயின் நம்முடைய சென்ட்ரல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உள்ளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல தான் உள்ளே அதை தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும். நான் ரொம்ப ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு சப்ஜெக்டை நோக்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட்ஸை நோக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கிறேன், இல்லை ஒரு சேல்ஸ் ரிஜெக்ஷனை நோக்கிறேன்னா என்னுடைய பிரெயின் அதற்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளும். நாம தான் நம்மளுடைய பிரெயினை வந்து மாற்றணும். எப்படி? சந்தோஷமாக முதல்ல அந்த விஷயத்தை பார்க்கணும், இல்லை தள்ளி இருந்து பொறுமையாக யோசிக்கணும், இல்லை தியானத்தில் வருகின்ற காலகட்டத்தில், அதாவது நாட்களில் தியானம் எப்படி அதை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்குள்ள எசன்ஸ் இவ்வளோ தான். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, நிம்மதியாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா, நிதானமாக இருந்தீங்கன்னா, டோப்பமீன் அப்படிங்கிற ஹார்மோன் உள்ளுக்கு அதிக அளவில் சுரக்கும். உங்களுடைய பிரெயின் உள்ளுக்கு அதிக அளவு கனெக்ஷன் ஏற்கனவே இருக்குது. அவைகள் மிக வேகமாக பேசுவதற்கு ஆரம்பிக்கும். இன்ஃபர்மேஷன் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோதான் நீங்கள் இவ்வளோ நாள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் பிரெயினே உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற குருவை ஆக்சஸ் பண்ணுகின்ற முறை. சரி, இதுதான் இன்னைக்குள்ள சாரம். உங்களால் சொல்லி கொடுத்த எல்லா தகவல்களையும் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லது. இல்லை இந்த சாரம் மட்டும் இன்னைக்குள்ள எசன்ஸ் என்ன, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்கிறேன், ரொம்பவும் போட்டு புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. அந்த ரிலாக்ஸ்னஸ் உள்ளுக்கு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்கு நிறைய டோபமைன் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்டை பாருங்கள், உங்களுடைய பிரச்சனையை செட்டில் பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப் யாரோ அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து எடுத்து நடத்துங்க, அடுத்ததாக எந்த புதிய வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிறத உட்காந்து யோசிங்க. ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக உங்களுடைய டிசிஷன் வரும், உங்களுடைய ரிசல்ட் வரும். இன்றைக்கு இந்த ஆடியோ செஷன் மற்றும் கிளாஸ் முடியுது. நாளைக்கு எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் வராது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக இந்த பர்டிகுலர் யோகி போகினுடைய சேட் குரூப்பில் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நாம் தொடருவோம். அதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த யோகி போகினுடைய முக்கிய கருத்தான இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எங்களுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளமுடன்.